Hi guys, welcome to Mupra Training Academy. So எல்லாமே வெளிய தமிழ்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. TNUS ABPC 2026க்கான சிலபஸ் என்ன சிலபஸ் தெரிஞ்சுட்டு படிச்சாதான் ரொம்ப நல்லது. சோ எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு சின்னதா நீட்டா பிளான் பண்ணிட்டு ஆரம்பிச்சா மட்டும் தான் நம்மளால சக்சஸ் நோக்கி போக முடியும். சோ அந்த வகையில சிலபஸ் பத்தின வீடியோ தான் இது. சோ சிலபஸை என்டையரா டீகோட் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இந்த வீடியோல. சோ சிலபஸை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அடிப்படை புரிதலே சிலபஸ் தான். அந்த சிலபஸே தெரியாம நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இறங்கி படிக்க முடியாது. நான் பாட்டு 6th to 10th வரையும் படிக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டா சோ எது தேவை இல்ல எப்படி படிக்கலாம் அந்த ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படின்னு எந்த ஐடியாவுமே இல்லாம போற மாதிரி இருக்கும். சோ இதுக்கு நம்ம ஒரு சின்ன ஐடியா தருவோம். அந்த ஐடியாவை நீ அப்படியே பின்பற்றி புடிச்சு ஏறி வந்துட்டேன்னா கண்டிப்பா நம்மளால அந்த வெற்றியை வந்து எளிமையிலே அடைய முடியும். சோ அதனால ஈஸியா வந்து பாஸ் பண்ணலாம். சோ பிசி எக்ஸாம்ன்றது முதல்ல டஃப்பான ஒரு எக்ஸாமே கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல பொருத்திக்கோங்க. எனக்கு படிக்க வரல சார், எனக்கு படிச்சா மறக்குது சார், அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படின்ற எதையுமே மைண்ட்ல வச்சுக்காம சோ ஈஸியான ஒரு எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மைண்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் நம்மளால இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணவே முடியும். சரிங்களா? முதல்ல அதுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸாம் பேட்டர்ன்ல எப்படி கொஸ்டின் பேப்பர்ஸ் பிரிய போகுது, அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல அந்த 150 கொஸ்டின் சொல்றாங்களா, அந்த 150 கேள்விகள் எது எதுல இருந்து இடம்பெறும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே மேக்ஸிமம் இந்த எக்ஸாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சக்சஸ் அடைஞ்சிடலாம். சரிங்களா? சோ அந்த வகையில 2ஆம் நிலை காவலர் தேர்வு, 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர். சோ நமக்கு தெரியும் எல்லாருக்குமே பிசியும் இருக்கும், ஜாப் ஜெயில் வார்டனும் இருக்கும், ஃபயர்மேனும் இருக்கும். சோ இந்த மூணுத்துக்குமான போட்டி தேர்வு, அதாவது இந்த பிசி தேர்வு எழுத்து தேர்வு நடக்கவே போகுது. சோ அதற்கான பாடத்தேர்வு அபிஷியலா வந்து TNUS வெப்சைட்லயே கொடுத்த ஒரு பாடத்திட்டத்தை தான் வந்து உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த தேர்வு வந்து 2 கட்டமா நடக்கும். சரிங்களா? 2 கட்டம் அப்படின்ன உடனே 2 வேலை நடக்குமாலாம் கேட்காதுங்க. அது எஸ்ஐக்கு தான் 2 வேலை தான் நடக்கும். பிசியை பொறுத்தவரை 2 கட்டம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிசி தேர்வுல மொத்தமா 150 கேள்விகள் இருக்கும். சரிங்களா? இந்த 150 கேள்விகள்ல 2 கட்டம்னு சொல்றது பகுதி 1 பகுதி 2ன்னு பிரிப்பாங்க. இந்த பகுதி 1ன்றது தமிழ் தகுதி தேர்வு, அதுல 80 கேள்விகளும், பகுதி 2ன்றது பொது அறிவு, அதுல 70 கேள்விகளும் இருக்க போகுது. அப்போ இது வந்து தமிழ் தகுதி தேர்வு. சோ இது நமக்கு கவுண்டே கிடையாது. நம்ம எழுதும் போது எத்தனை மார்க்குக்கு தான், 70 மார்க்குக்கு தான். இதுதான் வந்து பொது அறிவு, ஜெனரல். ஓகேவா? சோ இந்த பாடத்திட்டத்துல கேட்கக்கூடிய கேள்விக்கு மட்டும்தான் அந்த மார்க் மட்டும் தான் நம்ம வேலைக்கான மார்க். அப்ப இந்த 80 கேள்வி சும்மாவா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா எல்லாம் கிடையாது. இந்த 80 கேள்வியில நீ 32 மார்க் எடுத்தாதான் இந்த 70 கேள்வியவே அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த 70 கேள்வியை கரெக்டே பண்ண மாட்டாங்க. அப்ப 80க்கு நீ 32 மார்க் எடுத்தே ஆகணும். அந்த 32ன்றது 40% ஆஃப் மார்க். அதை நீ எடுத்தா மட்டும்தான் உன்னால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா இந்த பொது அறிவு பாடத்தை வந்து கிளியர் பண்ணி கண்டிப்பா அந்த மார்க்ஸ் வந்து இது பண்ணவே முடியும். சோ இந்த மார்க் எடுக்கணும்னா இது நீ என்ன பண்ணணும், கிளியர் பண்ணணும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. சோ இந்த பொது அறிவு இப்ப நம்ம வரலாம். இதுக்கு எவ்வளவு நேரம் உங்களுக்கு டோட்டலா தராங்க, டைம் எவ்வளவு நேரம்னு பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம். சரிங்களா? 2 மணி நேரம் 40 நிமிஷம். டோட்டலா 1 hour 20 minutes 1 hour 20 minutes பிரிய போகுது. அப்படிதான் அவங்க வந்து நமக்கு சிலபஸ் வச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷமோ இதுக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷமும் தான் வச்சிருக்காத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு டோட்டலா 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஒட்டுக்காதான் கொடுக்க போறாங்க. நீ 2 மணி நேரம் கூட பொது அறிவு எழுத, இந்த பொது அறிவு 2 மணி நேரம் கூட எழுதி பாக்கி இருக்க 40 நிமிஷத்துல ஒரு 32 கேள்வி, 40 நிமிஷம், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேள்வி போட்டாலும் 40 கேள்வியே போடலாம் இல்ல. அப்ப அதுல ஒரு 32 கேள்வி சரியா யோசிச்சு எப்படியோ ஷேட் பண்ணிட்டு கூட தமிழ் தகுதி தெரிஞ்சு ஈஸியா கிளியர் பண்ணிடுவேன். அப்ப நம்ம அதுக்கு வந்து ப்ரிப்பரே ஆகாம நம்ம பாட்டு என்ன பண்றோம், அது கஷ்டமா இருக்குமா இது கஷ்டமா இருக்குமா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு யோசனையிலே எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிடுறோம். அப்ப இது ஒரு ஈஸியான எக்ஸாம் தான். சோ அதை ஃபர்ஸ்ட் பேட்டர்னை புரிஞ்சுட்டு படிங்க. 80 கேள்வி தமிழ் தகுதி தேர்வு. அந்த 80 கேள்வி முழுசா எடுக்க போறதுல வெறும் 32 மார்க் எடுத்தா போதும். இந்த 70 கேள்வி தான் உனக்கு ஸ்கோரிங் ஏரியா. இதை நல்லா பண்றதுக்கான வழியை பாருங்க. சரி, பாடத்திட்டத்துக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் பகுதி 1 வந்து தமிழ் தகுதி தேர்வு. அது எப்படி படிக்கலாம்ன்றத கடைசியா ஒரு ஐடியா தரேன். நம்ம சும்மா தானே, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். பகுதி 2 முதன்மை எழுத்து தேர்வு, மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, முதன்மை எழுத்து தேர்வு. சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த முதன்மை எழுத்து தேர்வுல எத்தனை கேள்விகள் இருக்கும்னு சொல்லிட்டாங்க, 70 மதிப்பெண்கள் கொண்டதாக இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் 1 மார்க். எஸ்ஐக்குனா கூட அரை மார்க் தான். உங்களை அந்த அளவுக்கு எல்லாம் கஷ்டப்படுத்தல. ஒவ்வொரு கேள்விக்கும் எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 1 மார்க் கொடுத்துட்டாங்க. சோ 70 கொள்குறி வினாக்கள் இருக்கும். கண்டிப்பா ஒரு மாணவன் வந்து 35% மார்க்க பெற்று இருக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய மெயின் எய்மே. அதாவது 25 மதிப்பெண்கள். அப்போ நீ 70க்கு 25 எடுத்தாலே நீ என்னது, பாஸ். அப்படியா? என்ன போன செலக்ஷன்ல கூப்பிடவே இல்லையே, நான் நிறைய மார்க்ல எடுத்தேன், நான் 40 கேள்விக்கு என்னவா கரெக்ட் பண்ணிருந்தேன் அப்படின்னா யோசிங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா the eligible marks to pass the examination, இந்த பிசி தேர்வை கிளியர் பண்றதுக்கு 25 மதிப்பெண்கள் போதுமானது. ஆனால் கட் ஆஃப், அப்ப எவனுமே இனிமே வந்து நான் பிசில போன வருஷம் ஃபெயில் ஆயிட்டேன், பிசில அதுக்கு முந்தின வருஷம் நான் எழுதுனேன் ஃபெயில் ஆயிட்டேன்லாம் சொல்லாத. ஃபெயிலே கிடையாது.
25 மார்க் எடுக்கிற அளவு கூட ஒர்த் இல்லாமலாம் நீங்க இல்ல. கண்டிப்பா நீங்க எல்லாருமே நல்ல பசங்க, நல்ல மார்க்கே எடுப்பீங்க. அப்ப 25 மார்க் எடுத்தாலே பாஸ். இனிமே சொல்லும் போது நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? நான் எழுதுனேன், என்னால கட் ஆஃப் குள்ள வர முடியல, இவ்வளவுதான். புரியுது? அந்த வார்த்தைகள்ல திருத்தம் தேவை. ஃபெயில்னா அது உன்னை இன்னுமே மோட்டிவேட் பண்ணி உட்கார வச்சிடும். நீங்க ஒரு மார்க்ல ஜஸ்ட் 0.5, ஒரு மார்க்ல போயிட்டு இல்ல 0.5ல போயிருக்கேன்னா நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது, கட் ஆஃப்ல வரல. புரியுதா? வார்த்தையில வித்தியாசம் வச்சு பேசுங்க. அப்ப இனிமே ஃபெயில்லாம் யாரும் கிடையாது. 25 மார்க் எடுத்தாலே பாஸ் தான் பிசி எக்ஸாம்ல. சோ அவங்க என்ன சொல்லிருக்காங்க, கட் ஆஃப், அவங்க இன்னொரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த கம்யூனிட்டில இவ்வளவு மார்க் எடுக்கிறவனோட எனக்கு போதும், இதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒருத்தனை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க பாரு, அதுதான் கட் ஆஃப் ஜோன். சோ அந்த கட் ஆஃப் எனக்கு வரல, அவ்வளவுதான். சரிங்களா? சோ இந்த முதன்மை எழுத்து தேர்வு எத்தனை கேள்விகள் இருக்கும்னு சொல்லிட்டாங்க? 70 கேள்விகள். அந்த 70 கேள்வியும் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா 45 வினாக்கள் கொண்ட பொதறிவு பிரிவு, இன்னொன்னு 25 வினாக்கள் கொண்ட உளவியல் பிரிவு. சோ 2 பிரிவா பிரியுது. இதுல இவங்க உங்களை தூக்கி விட்டுருவாங்க. உளவியல் என்னன்னா வேகமா மார்க் எடுத்து கொடுத்துரும், நல்லா படி நல்லா படின்னு. கிட்டத்தட்ட இந்த பாஸ் மார்க் கேட்டாங்களா, அந்த பாஸ் மார்க்கே இது உருப்படியா பண்ணா எடுத்துடலாம், ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா உளவியல் ஈஸியும் கூட, உன்னோட ஸ்கோரை டக்குன்னு பூஸ்ட் பண்ணி ஏத்தியும் விடும். சரிங்களா? நமக்கு வில்லங்கமே பொது அறிவு. ஏன்னா நிறைய படிக்கணும், கடல் மாதிரி சிலபஸ், அதை உட்காந்து மொத்தமா படிக்கணும், படிச்சது ஞாபகம் வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கிட்டது திருப்பி திருப்பி எழுதி பார்த்தா தானே ஞாபகத்துல இருக்கும். அதனால இந்த பொது அறிவு மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்கிறதுக்கான வழியை பாருங்க. ஏன்னா அறிவியல் இருக்கு, சமூக அறிவியல் இருக்கு, நடப்பு நிகழ்வுகள் இருக்கு, அது தவிர ஒரு பொது அறிவு இருக்கு, இப்படி நிறைய விஷயத்தை நமக்கு சேர்த்துதான் சிலபஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. சோ அதனால அதை தான் உருப்படியா படிக்கணும். உளவியல நீங்க கத்துக்கிட்டதை அப்ளை தான் பண்ண போறீங்க. நீங்க என்ன லாஜிக் கத்துக்கிட்டீங்களோ அதை அப்ளை பண்ணி ஆன்சரை வர வைக்க போறீங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப வாங்க பகுதி ஆ. ஃபர்ஸ்ட் பொது அறிவு கொடுத்திருக்காங்க. இந்த பொது அறிவுல என்ன சொல்லிருக்காங்கன்னா 10ஆம் வகுப்பு வரை கற்பிக்கப்படும் பாடங்களில் இருந்துதான் வினாக்கள் கேட்கப்படும், தெளிவா கொடுத்துட்டான். சோ இல்ல சார் அவன் தான் இஷ்டத்துக்கும் கேட்கிறானே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தெளிவா கோர்ட்ல கேஸ் போட்டு அது ஒரு பக்கம் வந்துட்டே இருந்துச்சுல. இந்த வருஷம் டிஎன்யூ சார்பே எழுத்துப்பூர்வமா என்ன கொடுத்திருக்கு, நான் இனிமேல் பாடத்திட்டத்தின்படிதான் கேள்வி கேட்பேன், கேள்வி பாடத்திட்டத்தில் இருந்து தவறாது அப்படின்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. சோ அதனால பாடத்திட்டம் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. சோ 10ஆம் வகுப்பு தான். அப்ப நமக்கு 6th to 10th வரையும் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் ஒரு மாணவன் கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கணும், ஒரு பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாணவன். அதுதான் அவனுக்கு தேவை. அதுலயும் டாபிக் வைஸ் பிரிச்சுக்கிட்டு, இப்ப அறிவியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இயற்பியல்ல அளவீடுகள் தனியா படிச்சுக்கோ, விசை மற்றும் இயக்கம் தனியா படிச்சுக்கோ, மின்சாரவியல் அந்த இது அது தனியா படிச்சுக்கோ, நிறைய இருக்குல்ல டாபிக். ஒலி இருக்கு, வெப்பம் இருக்கு, இது எல்லாமே தனித்தனியா நீ படிச்சு வச்சுட்டேன்னா இயற்பியலே ஓவர் ஆயிடும். சோ இயற்பியல்ல நீ எடுத்துக்கிட்டேன்னா 8ல இருந்து ஒரு 10 டாபிக் தான் இருக்கு. அணுக்கரு இயல்பியல் மேக்சிமம் 8 தான். நான் சொல்றது எக்ஸ்ட்ரா அந்த கொசுறு தொக்கிட்டு நிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10ன்னு வச்சுக்கோங்க. சோ இயற்பியலை பொறுத்தவரையும் ஒரு 8ல இருந்து 10 டாபிக் முடிச்சிடலாம். 6th இருந்து 10வது வரையும் அவ்வளவுதான் இருக்கே. அதே மாதிரி வேதியியல் எண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 6-7 டாபிக் தான் முடிச்சிடலாம். உயிரியல் இவங்க தான் கொஞ்சம் அதிகமா டெப்தா இறங்குவாங்க. சோ இந்த மாதிரி இருக்கு. அந்த உயிரியலையே 3 பாகங்களா அவங்க பிரிச்சு சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. ஒன்னு உயிரியல், இன்னொன்னு என்வாயன்மெண்ட் சொல்லக்கூடிய சூழ்நிலையியல், இன்னொன்னு உணவு மற்றும் ஊட்டச்சத்து. அதாவது உயிரியல்லயே அது ஒரு தனி டாபிக், ஆனா அதை அவங்க தனியான ஒரு இதுவாவே கொடுத்துட்டாங்க. உணவு மற்றும் ஊட்டச்சத்து, டயட் அண்ட் நியூட்ரிஷன், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. சோ இது எல்லாமே சேர்த்துதான் உனக்கு சிலபஸா சயின்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்படி 10ஆம் வகுப்பு வரை இதுல இருக்கக்கூடிய பாடங்கள்ல இருக்கக்கூடிய கான்செப்டை நல்லா படிச்சுக்கணும். இதுக்கு நான் வேர் டு ஸ்டடி நான் இன்னொரு வீடியோல தரேன். வேர் டு ஸ்டடி எங்க போய் எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதை மட்டுமாவது உருப்படியா படி, ஈஸியா மார்க் எடுத்துடலாம். சரியா? ஏன்னா அதை நோக்கி நீ போனா மட்டும்தான் உன்னால ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால இயற்பியல், வேதியியல், உயிரியல், சூழ்நிலையியல், உணவு மற்றும் ஊட்டச்சத்தியல், இதுதான் அறிவியல் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய நமக்கு என்னது சிலபஸ். சோ உணவு ஊட்டச்சத்தியல்னா அதெல்லாம் ஒரு சில புக்ஸ்ல மட்டும் தான் கவர் ஆயிருக்கும். 8th புக்ல இருக்கும், 9th புக்ல இருக்கும். சோ அந்த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அதை மட்டுமே பாயிண்டா எழுதிவை. எப்பவுமே நீ படிக்கும் போது எடுத்த உடனே நானும் சார் 4 பக்கத்தை போராட்டு நான் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் படிப்பே கிடையாது. நீ 4 பக்கத்தை திருப்பி மறுபடியும் இன்னொரு நாளோ, அதாவது எக்ஸாம் கிட்ட ரிவைஸ் பண்ணும்போது திருப்பி அந்த 4 பக்கத்தை மறுபடியும் புரட்ட முடியாது. ஏன்னா நமக்கு அப்ப நேரம் இருக்காது. அதனாலதான் என்ன சொல்றேன், நீ படிக்கிறத ஜஸ்ட் நோட்ஸா எழுதிவை. அப்ப புக்ல அவன் அவ்வளவு பெரிய பாயிண்ட் கொடுத்துருக்கானா அதுல நீ படிக்கும் போதே உனக்கு தெரியும் இந்த 2 பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்டா இருக்கு, மிச்சபடி அதை வரியா கொடுத்துருக்கிறது எல்லாமே வெட்டு கதை அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த 2 பாயிண்ட் எடுத்து நீ நோட்ஸா எழுதி வச்சுட்டா ஃபைனலா நீ பார்க்கும்போது அந்த நோட்ஸை தான் பார்க்கணுமே தவிர திருப்பி மறுபடியும் போய் புக்கை புரட்டக்கூடாது. புக்கை புரட்டினா அது பெரிய பாவம். சரிங்களா? நமக்கு நேரமும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப நீங்க தயவு செஞ்சு பண்ண வேண்டியது என்னது, முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க. அடுத்தது சமூக அறிவியல். சரிங்களா? சமூக அறிவியல்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வரலாறு, புவியியல், இந்திய அரசியல், பொருளாதாரம். சோ இவங்க கொடுத்தது இந்த 4 டாபிக். இது 4 தான் இருக்கே சமூக அறிவியலை பொறுத்தவரையும். இந்திய அரசியல்ன்றது இந்திய அரசியல் அமைப்பு, குடிமையியலை தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ், ஜியோகிராபி, ஹிஸ்டரி.
சோ ஹிஸ்டரியில இருந்து தான் எங்களுக்கு கொஸ்டினே வரலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனா இவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, பாடத்திட்டத்துல இருந்து நல்லா ஞாபகம் வச்சுக்க, நான் மறுபடியும் அதுதான் சொல்றேன், ஒரு கேள்வி கேட்டாலும் அது பாடத்திட்டத்துக்கு உட்பட்டதுதான். புரியுதா? அவங்க எத்தனை கொஸ்டின் தான் கேட்பேன். இப்ப இவங்க பக்கத்துல ஒரு நம்பரை மென்ஷன் பண்ணி புவியியல் 5, வரலாறுல 5, இந்திய அரசியல் அமைப்புல 5, பொருளாதாரத்துல 2 இப்படி ஒரு மென்ஷன் பண்ணிருந்தா ஏன்டா 5 கேள்வி கேட்கல நம்ம தைரியமா கேட்கலாம். அவங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, வரலாறு, புவியியல், இந்திய அரசியல் அமைப்பு, பொருளாதாரம் இப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம சொல்லும் போதே நம்ம ஒரு பாயிண்ட் என்ன புடிச்சுக்கணும்னா, அவங்க வரலாறுல இருந்து கேள்விகள் கேட்கணும். கேட்டாலும் பரவாயில்ல, கேட்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்ல முடியாது இனிமே. ஏன்னா கண்டிப்பா அவங்க கேட்கறதுதான் சொல்லியிருக்காங்க. அப்ப வரலாறுல ஒரு கேள்வி கேட்டா கூட அது கணக்குதான், 2 கேள்வி கேட்டா கூட கணக்குதான். அதுக்காக நான் அவ்வளவு படிக்கணுமானா என்ன பண்றது விதி? எந்த 2 கேள்வி வரும் தெரிஞ்சா நான் அதை மட்டும் படிச்சுட்டு போயிடுவேனே. தெரியல அப்ப நான் எல்லாத்தையும் ஒரு முறை வாசிச்சுதான் விடணும். 4 பேர் யார் எதிர்பார்த்தா 5 கேள்வி வரலாறுல கேட்கப்படுறது எல்லாமே முதல்ல இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது பழங்கால இந்தியாலேயே முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நவீன இந்தியா இல்லைன்னா அதுக்கு எல்லாத்தையுமே படிச்சுதான் ஆகணும். அதனால முன்முனை போல இப்பயே ஒரு திட்டத்தை போட்டுட்டு படிக்க ஆரம்பிங்க. ஒண்ணுமே கஷ்டம் இல்ல. சமூக அறிவியல்ல இவ்வளவுதான் இருக்கு. இந்த நாளத்தை தாண்டி எதுவுமே வரப்போறது. இதுவுமே பள்ளி பாட புத்தகத்துல எடுத்து பார்க்கும்போது உனக்கு பாக்குறதுக்கு பலவல்லன்னு பெருசா கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனா நீ உட்காந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சுன்னா இதை விட ஈஸியான சப்ஜெக்ட் இருக்காது. ஏன்னா வரலாறுன்றதே கதை தானே. நம்ம பாட்டுன்னு ஒரு கதையா கற்பனையில வாழ்ந்துட்டு போயிடலாம் அவங்களோட எல்லாம். சரியா? அது மாதிரி நல்லா படி. அடுத்தது இதுதான் முக்கியமான ஏரியா, இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட 6 முதல் 8 கேள்விகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏரியாவே இதுதான். சரிங்களா? சோ இந்த பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் இதுதான் பல பேருக்கு குழப்பம், பல பேருக்கு தெரியறது இல்ல. போன வருஷம் இந்த மனோரமா ஐயர் புக்ல இருந்தா கேட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் இது பண்ணீங்க. சோ நாங்களும் எல்லாமே இப்போ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ரெடி பண்றோம். இந்த பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகளுக்கு ஒரு 10 ரூபாய் PDF, 15 ரூபாய் PDF அப்படிதான் ரெடிவே பண்ண போறோம். சரிங்களா? சோ நாங்க தரக்கூடிய அந்த டாபிக்ஸை மட்டும் நீ டவுன்லோட் பண்ணி அழகா உட்காந்து படி. சரியா? இதுக்கு நம்ம ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா இது எது வரும், எதை கவர் பண்ணிருக்காங்க எதுவுமே நமக்கு தெரியாது. கண்ணை கட்டி காட்டுல விட்ட கதை தான். சோ அப்படி இருக்கிறதுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம தெளிவாகவும் தெளிவாகவும் நிதானமாகவும் படிச்சிட்டோம்னா ஈஸியா முடிச்சிடலாம். நல்லா பாருங்க, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சமீப கால வளர்ச்சி. தட் மீன்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் ரீசன்ட் growth. இப்ப ரீசெண்டா ஏதாவது ஒரு ராக்கெட் அனுப்பியிருக்கலாம், ரீசெண்டா எதனா ஒரு விண்வெளியில சமயமா இஸ்ரோ எதனா ஒரு சாதனை படைச்சிருக்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் கேட்பாங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் டெக்னாலஜி ரிலேட்டடா இந்தியா எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு, இப்ப ஈரான் இஸ்ரேல் போர் நடக்குது, அதுல எந்த மாதிரியான ஏவுகணைகளை அமெரிக்கா பயன்படுத்துது, எந்த மாதிரியான ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்துது, இதுக்கு இந்தியா யாருக்கு சப்போர்ட் பண்ணுது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிக்கா ஒரு புரிதல் இருக்கணும்னா நியூஸ் பாருங்க. அதே மாதிரி இந்தியாவில் அரசியல் வளர்ச்சி, இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் கலை மற்றும் கலாச்சாரம். இந்தியாவினுடைய அரசியல் வளர்ச்சினா இப்ப நமக்கே தெரியும், எலெக்ஷன் நடக்க போது, எத்தனை மாநிலத்துக்கு நடக்க போகுது, அதெல்லாம் நம்ம அப்டேட்டடா தான் இருக்கணும். சரிங்களா? சோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் கலை மற்றும் கலாச்சாரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்கு, மாநில விலங்கு என்ன, மாநில பறவை என்ன, மாநில மலர் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு வைக்கிற மாதிரியே தேசியத்துக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தேசிய விலங்கு, தேசிய மரம், தேசிய மலர், பறவை. அதுக்கு அப்புறமா என்ன டான்ஸ் நமக்கு ஃபார்ம் ரொம்ப புதுசு, அவங்களுக்கு என்ன, எல்லாமே நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அந்த கலை மற்றும் கலாச்சாரத்துல இருந்து நமக்கு கண்டிப்பா ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி விளையாட்டுகள் மற்றும் தடகள விளையாட்டுகள், தேசிய மற்றும் சர்வதேச விருதுகள். சோ விளையாட்டுகளை பத்தி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இல்லாம எந்த ஒரு கொஸ்டின் பேப்பருமே இடம்பெற போறது இல்லை. கண்டிப்பா ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அது கவர் பண்ணிடுவாங்க. அப்ப ரீசென்ட் டேஸ்ல நமக்கு ஏதாவது ஒலிம்பிக்ஸ் நடந்துருந்துச்சுன்னா, ஒலிம்பிக்ஸ் அதுக்கு முன்னாடி நடந்துச்சு 2024ல, அதான் போன முறை வந்துருச்சு. சோ அது மட்டும் இல்லாமல் இந்தியர்கள் ஏதாவது ஒரு உலக அளவில் ஒரு சாதனை படைச்சிருக்காங்க, ஏதாவது ஒரு கேம் மூலமா. இப்ப குகேஷ் அவர்கள் உலக செஸ் சாம்பியன்ஷிப் டைட்டில் வின் பண்ணது முன்ன. சோ அதுக்கு அடுத்தது 2025 அல்லது 26 பாஸ்ட்லயோ எங்கன்னா இந்தியர்கள் ஒரு உலக அளவில் ஒரு சாம்பியன்ஷிப் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க. அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு தேசிய மற்றும் சர்வதேச விருதுகள். விருதுகளை பெறுவது இந்தியா ரொம்ப இப்போ முன்முனை போல எல்லா துறையிலுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விருதுகளை நம்ம வாங்கியிருந்தாலோ அல்லது இந்தியர்களுக்கு ஏதாவது ஒரு வெளிநாட்டினர் ஒரு விருதை கொடுத்து கௌரவிச்சிருந்தாலும் அந்த மாதிரியான கேள்விகளை கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்தது தேசிய மற்றும் பன்னாட்டு அமைப்புகள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சோ நம்ம இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஐநா அமைப்புன்றது இருக்கு, அமெரிக்கால இருக்கு, நியூயார்க் சிட்டில இருக்குன்னு தெரியும். சோ அந்த ஐநா அமைப்பினுடைய பிரிவுகளான இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க புக்கிலே. ரோம் இட்டாலியில இருக்கும், யுனெஸ்கோ எங்க இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. சோ இந்த மாதிரி கேட்கறதுக்கு தேசிய மற்றும் பன்னாட்டு அமைப்புகளுடைய அமைப்புகள் எங்க இருக்கணும் கேட்கலாம். இல்ல அதை பத்தின எதனா ரீசன்ட் தகவல் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கேட்கலாம். அடுத்தது பெயருடைய சுருக்கங்கள்.
சரியா? பெயர் சுருக்கங்கள், இந்த அப்ரிவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம், அதை கேட்கலாம். யார் யார், இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டைரக்டா கேட்கலாம். புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர்கள் ரொம்ப கம்மி, ஆனா அதுவும் ஒரு முறை எஸ்ஐல வந்திருக்கு. இந்தியா மற்றும் அதன் அண்டை நாடுகள். அப்ப இந்தியாவினுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ், பாகிஸ்தான் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், வங்காளதேசம் அதை பத்தின தெரிஞ்சுக்கணும், ஆப்கானிஸ்தான், சைனா, ஸ்ரீலங்கா, மாலத்தீவ்ஸ், இது எல்லாத்த பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கேட்கலாம். இன்றைய கால இந்தியா மற்றும் உலக நடப்பு நிகழ்வுகள், சரிங்களா? உலக நடப்பு நிகழ்வுகளை பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இவ்வளவும் சொல்றீங்களே, இதை நான் எங்க போய் படிக்க, அதுதான் தெரியல. நான் மெட்டீரியல் தரேன், அந்த மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணிட்டு உட்காந்து படிங்க, ஓகேவா? சோ இதுதான் என்னால உங்களுக்கு செய்ய முடியறத நீங்க உட்காந்து பார்த்து செய்யுங்க, சரிங்களா? சோ இது ஒரு பக்கம். அடுத்து பகுதி ஆ. அப்ப பகுதி ஆலே 45 கேள்வி தான். அந்த 45 கேள்வியில அறிவியல் இருக்கு, பொது அறிவியல் இருக்கு, சமூக அறிவியல் இருக்கு, பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் இருக்கு. இப்ப பகுதி ஆ சைக்காலஜியை பொறுத்த வரையும், சைக்காலஜில எஸ்ஐல தான் கொஞ்சம் விளையாடினாங்களே தவிர பிசில விளையாடல. ஆஸ் பர் ரூல் அவங்க என்ன கேட்டிருந்தாங்களோ அதுதான் கேட்டிருந்தாங்க. சோ சைக்காலஜியை பொறுத்த வரையும் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 5 பகுதியில இருந்து தான் கேள்விகள் இருக்கும். அந்த 5 பகுதியில ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதுல மட்டுமே டெஃபினட்டா 5 கேள்வி கேட்கணும். போன வருஷமும் 5 கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது 25 கேள்வி உங்களுக்கு சைக்காலஜி. அந்த 25 கேள்வியில 20 கேள்வி தான் மீதி இருக்கக்கூடிய இந்த 4 பகுதிகள்ல இருந்து வரும். முதல் பகுதியில இருந்து மட்டுமே எத்தனை கேள்வி வரும்னா 5 கேள்விகள். அது ஒண்ணும் இல்ல, தமிழ் மொழியை நீ எவ்வாறு பயன்படுத்துகிறாய், உனக்கு தமிழ் மொழியை எவ்வாறு பயன்படுத்த தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கக்கூடிய ஒரு சின்ன 5 கேள்விக்கான டெஸ்ட் தான். போன முறை நல்லாவே கேட்டிருந்தாங்க. பெரிய பேராகிராஃப் எல்லாம் கொடுத்தோன்னே குழந்தைங்க பயந்துட்டாங்க. ஆனா அது ஒண்ணுமே கிடையாது. அதுல இருந்து சின்னதா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதுலயே ஆன்சரும் இருந்துச்சு, சரிங்களா? காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி. சோ தமிழ் மொழியை சிறப்பாக கையாளும் திறன் பற்றி சோதிக்கப்படும், அவ்வளவுதான். எப்படி அவன் வந்து இருக்கிறான்னு. அப்ப கொஸ்டினோட சைஸையோ அல்லது கொஸ்டினோட சைஸையோ பார்த்துலாம் பயப்படாதீங்க. கொஸ்டின் ஈஸி தான், நல்லா படிச்சுக்கிட்டா. அடுத்தது எண் பகுப்பாய்வு, நியூமரிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்ஸ் சம்பந்தப்பட்ட சில கொஸ்டின்ஸ். அதாவது மேக்ஸ்னாலே எண்ணுனாலே என்னது, நம்பர். அப்ப மேக்ஸ் சம்பந்தப்பட்ட சில கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எண்ணியல் திறன் தொடர்பான விரைவாக பதிலளித்தல் மற்றும் பற்றி சோதிக்கப்படும், சரிங்களா? அடுத்தது தருக்க பகுப்பாய்வு, லாஜிக்கல் அனலைசிஸ், ரீசனிங்க பொறுத்த கேள்விகள் தான். சோ இவருடைய தொடர்புடையதா அல்லது டைரக்ஷன் சென்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு ரத்த உறவுகளா இருக்கலாம், ஏதோ ஒரு கேள்வி அந்த மாதிரி லாஜிக்கலா நீ எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ற. அடுத்தது மென்டல் எபிலிட்டி. இதுவுமே வந்து எப்படி ஒரு சோதனையின் மூலமாக ரீசெண்டா வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு பையன் எந்த மாதிரியான முடிவை எடுக்கிறான், அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படியான ஒரு முடிவை வந்து நமக்கு பதிலா கொடுக்குறான் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருந்தது. அறிவாற்றல் திறன் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இதுவுமே ஈஸி தான். லாஸ்ட் வந்து தகவல்களை கையாளும் திறன் சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் கொடுத்திருந்தாங்க. இதுலதான் நமக்கு அந்த பை வரைபடம், புதிர்கள், அந்த இதெல்லாமே வரும். இருக்கை அமைப்பு முறை, முக்கியமா அந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், தரவு செயலாக்கம் வந்து இதுலதான் இடம்பெறும். சோ இந்த மாதிரியான கேள்விகள்ல தான் சேர்ந்து உங்களுக்கு 20 கேள்விகள் இருக்கும். அந்த 20 கேள்விகள் நீங்க எப்படி பதில் சொல்ற அப்படின்றதுதான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. சோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான், இது நல்ல ஒரு ஸ்கோரிங் ஏரியாவா தான் உனக்கு இருக்குமே தவிர உன்னை எக்காரணத்துக்கு கொண்டும் என்ன பண்ணிடாது, மார்க்கை விட்டு கொடுத்துறாரு. சோ இது எல்லாமே பகுதி 1. இந்த 70 நீ எடுக்கிறது தான் உனக்கு வேலையை டிசைட் பண்ணும். அடுத்த பிசிக்கலுக்கு நீ போனோமா வேணாமான்றது டிசைட் பண்ணும். சோ இது ஃபர்ஸ்ட் இருக்கு பேர் தமிழ் தகுதி தேர்வு, தமிழ் மொழி தகுதி தேர்வு. இது ரொம்ப முக்கியம். இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து பாத்தீங்கன்னா நான் டோட்டலாவே சொல்லிட்டேன், 80 கேள்வி இருக்கும். 80 கேள்விக்கு அவன் எதிர்பார்க்கிறது 40% மதிப்பெண். என்ன சார் 32 மார்க் எடுத்தா பாஸ் சொல்றீங்க? அதாமா 80க்கு 40%னா எவ்வளவு, 32 மார்க். அந்த 32 மதிப்பெண்கள் எடுத்தா பாஸ்ன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்ப இது வந்து நம்ம கொஞ்சமாவது படிச்சிருந்தா போதும். கொஞ்சமா நம்ம வந்து அப்படியே 6th இருந்து 10th வரையும் இருக்கக்கூடிய தமிழை வந்து கரைச்சு குடிச்சிட்டு போகணுன்ற அவசியமே கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஏதாச்சும் 3 ஸ்டாண்டர்ட் 6th இருந்து 10th வரையும் ஏதாச்சும் 3 ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க உருப்படியா படிச்சாலே நம்ம இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம இப்பதான் ரீசெண்ட் டேஸ்ல தான் ஸ்கூல் முடிச்சிருக்கோம். நமக்கு ஓரளவுக்கு இயற்கையாவே தமிழ் நமக்கு ஊறி போனதுனால உடம்புல நமக்கு ஞாபகத்திலே இருக்கும். அப்படி ஞாபகத்துல இருக்கக்கூடிய தமிழை வந்து கொஞ்சம் எளிமையா நீ என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். நான் ரொம்ப எல்லாம் சொல்லல, 6th 8th 9th இல்ல 6th 8th 10th இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸை கவர் பண்ணுங்க. இப்படி நீங்க கவர் பண்றதன் மூலமா ஈஸியா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உன்னால கிளியர் பண்ண முடியும். சோ நம்ம பக்கம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் போராடிட்டு இருக்கோம். சோ அப்ப இந்த 3 ஸ்டாண்டர்ட கிளியர் பண்றதுன்னு படிக்காம இருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவ்வளவு ஈஸியான ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். மிஸ் பண்ணவே கூடாது. சோ ஈஸியான ஒரு மார்க்ஸ் நீ நல்லா எழுதிடலாம். சோ தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து நீ அப்பப்ப வாரத்துக்கு ஒரு நாளாவது கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வச்சுக்கோ போதும். ஏன்னா நமக்கு இருக்கிற டைம் நிறைய இருக்கு. சோ இவ்வளவுதான் சிலபஸே. சோ இந்த சிலபஸை பார்க்காம தான் நம்ம என்ன பண்றோம், பிசிக் படிக்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றது மாதிரி போயிடுறது. சோ அதனால உட்காந்து கண்டிப்பா நல்லா பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். புக்ஸுமே எங்ககிட்ட அவைலபிளா தான் இருக்கு. நீங்க தாராளமா புக்ஸை வந்து ஆர்டர் போட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய விருப்பப்பட்ட இதுக்கு. சோ நான் வந்து எங்களுடைய நம்பர் இருக்கும், என்கொயரி நம்பர். சோ என்கொயரி நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா புக்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்றதுன்றத அவங்க சொல்லுவாங்க. சோ புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் வெயிட் பண்றீங்க, கண்டிப்பா படிங்க. கண்டிப்பா இந்த தேர்வை எளிமையா கிளியர் பண்ணலாம். சோ இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். உங்களுடைய பயிற்சி மைத்துடன். நன்றி, வணக்கம்.